எடுங்க பார்க்கலாம் எப்படி இருந்திருக்கோ. தலையும் செமையாக இருக்கான். குழம்பு கொஞ்சம் சுட சுட சாதத்தில் மீன் குழம்பு ஒரு பிடி வச்சு. வாவ், சூப்பர் இருக்கு. அவசரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் பண்ண போகிற சமையல் மிகுந்த உடம்புக்கு நல்லதான சமையல் பண்ண போகிறோம். அதோட மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் 2 இல்லை 3 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த மூட்டு வலி பிரச்சனை நீக்கிடலாம். இதுதான் மீன் குழம்பு பண்ண போகிறோம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்குவோம். மீன், கொத்தமல்லி, தண்ணி, புளி தண்ணி, எண்ணெய், வீட்டு மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, மஞ்சாத்தூள், வெந்தயம், வெள்ளைப்பூன், கடுகு, உப்பு, இது எல்லாம் சேர்த்து தான் இப்போ மீன் குழம்பா பண்ண போகிறோம். கடாயை வச்சுக்கலாம். கடாயை காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு அப்புறம் வெந்தயம் போட்டுக்குவோம். அடுத்ததாக வெள்ளைப்பூன், வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம் வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் போட்டுக்குவோம். தக்காளி வதங்கிறதுக்கான தேவையான உப்பு போட்டுக்குவோம். இப்போ மஞ்சாத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்க போகிறோம். எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோண்டு போட்டுக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிருவோம் கொஞ்ச நேரம். வாசனை நல்லா கமகமுக்குது. தட்டு எடுத்துடுவோம். பாருங்க எந்த மாதிரி இருக்கும். இப்போது நம்ம தலைவனை உள்ளே இறக்க போகிறோம். போடுமா? லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் எண்டிங் இறக்கிடுவோம். அதுதான் கொத்தமல்லி. இது போட்டு எடுத்து போனால் கம கம கமக்கு நம்ம வாசனை தூக்கும்.